பிஎட் படிக்க விரும்பும் அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் வினோத். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, பிஎட் ஃபஸ்ட் இயருக்கு கவுன்சிலிங் டேட், அதாவது கவுன்சிலிங் எப்போ நடக்கும் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறமேலுக்கு அவங்களோட கவுன்சிலிங், எங்களுக்கு கவுன்சிலிங் நடக்கிறது எங்களுக்கு எப்படி தெரியும், அது லெட்ரு மூலயமா வருமா, இல்லை எங்களுக்கு என்ன எப்படி வரும், அது எங்கே நடக்கும்னு சொல்லிட்டு அதை பற்றியும் பார்க்க போகிறோம். சரி, அதுக்கு முன்னால் நீங்கள் நம்ம சேனலுக்கு புது நபராக இருந்தால் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை எடுத்து ஆள் கொடுத்துக்குங்க. சரி, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பிஎட் ஃபஸ்ட் இயர், அதாவது கவுன்சிலிங், அதாவது 2021 எப்போ நடக்கும்னா இப்போ தற்பொழுது படித்து கொண்டிருக்கும் பிஎட் செகண்ட் இயர் மாணவர்களுக்கு ஃபஸ்ட் இயர் ஆன்லைன் எக்ஸாம் நடந்ததால் இப்போ அவங்களுக்கு பேப்பர் வேல்யூஷன் நடந்துகிட்ருக்கு. அதனால் தற்பொழுது நடக்க உங்களுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் அவங்களுக்கு அந்த ரிசல்ட்டு அவங்களுக்கு கொடுக்கணும். அது ஒரு 10 நாளுக்குள்ளேயே கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறமேலுக்கு தான் உங்களுக்கு இந்த கவுன்சிலிங் ப்ராசஸிங் நடக்கும். அதுவும் எப்போனா உங்களுக்கு ஜனவரி 2nd வீக்குக்கு அப்புறம் தான். ஜனவரி 2nd வீக்கில் தான் உங்களுக்கு ஆரம்பிக்கும். கவுன்சிலிங் உங்களுக்கு ஆரம்பிக்கும். அதனால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. அதனால் நீங்கள் பயப்படாமே இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த கவுன்சிலிங் நாங்கள் எப்படி எங்களுக்கு வர்றது நாங்கள் கண்டுபிடிக்கிறது, இல்லை எங்கள் எப்படி தெரிஞ்சிக்கிறது, எங்களை யாராச்சும் சொல்லுவாங்களா அப்படின்னு ஒரு சில பேருக்கு டவுட் வரும். ஒருவேளை கவுன்சிலிங் பேர் எனக்கு தெரியாமல் இருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் பயப்பட தேவையில்லை. உங்களுக்கு நீங்கள் அப்ளிகேஷன் போட்டிங்கன்னா உங்களுக்கு யூனிவர்சிட்டியிலேருந்தே உங்களுடைய வீட்டை தேடி, அதாவது உங்களுடைய போஸ்ட் ஆஃபீஸ்க்கு யூனிவர்சிட்டியிலேருந்து லெட்ரு அதாவது அனுப்பிடுவாங்க. அதோட இந்த போஸ்ட் கார்டு நம்ம 6வது 7வது படிக்கும் போது அந்த போஸ்ட் கார்டில் இதேமாரி இந்த கல்வியாண்டில் இந்த மாணவர் இத்தனாம் வகுப்பில் படித்து இத்தனாம் வகுப்புக்கு இந்த வகுப்பு தேர்ச்சி அடைஞ்சு இத்தனாம் வகுப்பு போகிறான்னு சொல்லி ஒரு போஸ்ட் கார்டு மஞ்சள் கலர் 50 பைசா கார்டு வரும்ல, அதேமாரி உங்கள் வீட்டுக்கு வரும். அதோட யூனிவர்சிட்டியிலேருந்து ஒரு ஃபார்ம் வரும். அந்த ஃபார்ம் என்னென்னா நீங்கள் எத்தனை மாதம் உங்களோட பர்சன்டேஜையும் நீங்கள் எத்தனை ஓவரால் ரேங்க்கு, நீங்கள் எந்த மேஜர்னு சொல்லிட்டு உங்களுக்கு அது ரெண்டுமே சேர்ந்து வரும். அதை ரெண்டையும் தான் நீங்கள் எடுத்துக்கிட்டு உங்களோட சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகணும். அங்கே யூனிவர்சிட்டிக்கு எடுத்துகிட்டு போகணும். உங்களுக்கு அதாவது கவுன்சிலிங் ஜனவரி 2nd வீக்கில் தான் நடக்க வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு அரசு கல்வியியல் கல்லூரியில் பணிபுரிகிற ஒரு சில ஆசிரியர்கள் கேட்டபோது அவங்க தெரிவித்தாங்க. ஏன்னா 2nd வீக்கு அப்புறம் தான் நடக்க வாய்ப்பு இருக்குன்னு உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. சரி, அதுக்கப்புறமேலுக்கு இந்த பிஎட் கவுன்சிலிங்க்கு சர்டிஃபிகேட்டு என்னென்ன தேவை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் டவுட்டுக்கு உங்களுக்கு இருக்கும், சந்தேகமாக இருக்கும். என்னென்ன சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போகணும், எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு தெரியாமல் இருக்கும். அதை பற்றி ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன். அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோட லிங்க் கொடுத்துருக்கேன். அதையும் மறக்காமல் பாருங்கள். ஏன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, இதுபோல் ஒரு அடுத்த பதிவில் உங்களை சந்திக்க வர உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வினோத். நன்றி.